தற்குறி கும்பல் நம்ம சொல்றது இல்லைல்ல. இப்போ அவங்க வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ அவங்களை என்ன பேர் வச்சிருக்கேன்னா, அதாவது என்னன்னா ஆச்சரிய ஆகாச ஆகாவளி தற்குறிகள். ஊழல் செய்யலாம், மக்களை சாகடிச்சுட்டு ஊழல் செய்யாதீங்க. உங்க குடும்பத்துக்காக உங்க வீட்டுக்காக ஊழல் செய்யுங்க, தப்பே இல்லை. ஊழல் செய்யறது தப்பே இல்லைங்க. ஆனா மக்களை சாகடிச்சு ஊழல் பண்ணாதீங்க. என்ன கன்றாவி பேட்டிடா இது? கேட்க தோணுமா தோணாதா? ஏங்க அவர் செங்கோட்டையன் வந்து சேர்ந்திருக்காரு, அவர் வந்து எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படின்னு கேட்டா, ஆமாங்க அவர் வந்தாரு நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவரை சேர்த்ததே நான் தான். நடுநடுங்குகிற விஷயம் அது. பெண்களை அவ்வளவு பாலியல் ரீதியாக துன்புறுத்தினது ஒரு பெண் முதலமைச்சருடைய ஆட்சி காலத்துல. அந்த கொடுமை நடந்ததுக்கு உறுதுணையா இருந்தது இதே செங்கோட்டையன். ஜெயலலிதா போட்ட ஜியோ, அதாவது மணல் எடுக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா போட்ட தடையை தாவேக்கு ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை உடச்சி திருப்பி மணல் அல்ல வள்ளடி போடுறதுதான் அர்த்தம். தாவேக கட்சியில 100 கோடி ரூபாய்க்கு மேல ஆதவ் செலவு பண்ணதாக சொல்லப்படுது. ஒரு தகவல், அவங்க பாணியிலே சொல்றேன், நான் தாவேக்கா கும்பல் பாணியிலே சொல்றேன். தகவல் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காராம். ஒருத்தன் சும்மா செலவு பண்ணுவானாங்க? 100 கோடி ரூபாய் செலவு பண்றான்னா நீ எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிப்பதற்கு திட்டம் வைக்கிற? இது விஜய் இந்த இன்டர்வியூ பார்த்தா என்ன நினைப்பாரு? ஏன்டா என் ஆட்சியில் டாஸ்மார்க்கை தனியார் கூடுவ ஜெயலலிதா ஜியோ போட்டு பாஸ் பண்ணி மணலில் தடை போட்டிருக்காங்க, அதை நாங்கள் அரசுடைமையாக எடுத்து நாங்கள் லாபம் பார்ப்போம்னு சொல்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம்? என்ன மக்கள்கிட்ட கோத்து விடுறியா? மற்ற எதிர்கட்சி ஆளுங்கட்சிகிட்ட என்ன கோத்து விடுறியா அப்படின்னு விஜய் அது ஒரு மேலே அம்பு விட மாட்டார். நல்லா அம்பு விடுவார். ஆனால் நீங்கள் சொல்கிறவர் விட மாட்டார். அயோக்கிய பயலே, இவ்வளவு திட்டங்கள் மூலமாக இவ்வளோ பணம் எடுக்க முடியுமா? நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்லுவார். ஆனா இந்த ஆகாவளி தற்குறி என்ன பேசுது? ஆகாச தற்குறி, நீ வந்து உரிமை தொகை வந்து இலவசம் ஏன் நினைக்கிற? அது உனக்கான காசு, நீ கட்டல வரி, அதுல இருந்து கிடைக்கிற காசு அப்படின்னு இவர் பேசுறாரு. தேவேந்திரன் தான் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல். ஆமா ஆமா ஆமா, தேவேந்திரன் வந்து விட்டாரு. தேவேந்திரன் கிட்ட எல்லாம் போய் ஆதவ் பேட்டிக்கு போக மாட்டாரு, வச்சு செஞ்சிருவான். ஆமா, என் தம்பி வந்து சீமானையும் ஓட விடுறான், ஆதவையும் அடிச்சு விரட்டுறான், இங்க கூப்பிட்டு அடிக்கிறான். செங்கோட்டையிலே பெரிய துரோகியா இருக்காரு, நம்பர் 1 துரோகியா மாறிட்டார். எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்றேன், நானும் அதை தான் சொல்றேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயம் இப்போ வந்து பெரிய தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஒரு அரசியல் விமர்சகராக ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது பேட்டியே கிடையாதுங்க, அது வந்து ஸ்கிரிப்டட் மேட்டர் மாதிரி தான் தெரியுது. பேட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு ஆதவ்னா, நம்ம என்ன சொன்னாலும் அதை மக்கள் வந்து ஈஸியாக ஏற்றுப்பாங்க. அது பெரிய ஊடகத்தின் மூலமாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ அந்த ஊடகம் வந்து எல்லாரும் அறியப்பட்ட ஊடகம். அந்த ஊடகத்தில் போய் இவர் பேச போனார்னா, இவர் வந்து ரொம்ப பெரிய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர், இவர் பேசுகிறது எல்லாமே உண்மையாக பேசுவார் அப்படின்னு நம்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் பேசி கூட இவரே வெட்டி குழிய இவரே விழுந்திருக்காரு. உள்ள இவரே குழி வெட்டி இவரே விழுந்திருக்காரு. அங்கே பேசுறது அத்தனையுமே அபத்தமான கருத்துக்கள், அம்பலப்பட்டு நிற்கிறார் ஆதவ். ஏன் அபத்தம்னு சொல்கிறீங்க? ஏன் ஆதவ் அர்ஜுனா அம்பலப்பட்டு இருக்கணும்? என்ன அவசியமாக இருக்கு? சொன்ன எல்லாமே அபத்தமாக இருக்குங்க. நீங்கள் பாயிண்டாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம எதை என்ன இப்படியே பேசிட்டாரு அப்படின்னு தோணும். நீங்கள் அந்த பேட்டிக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, அதை பேசிட்டு இந்த பேட்டிக்குள்ளே போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 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 சம்பவம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அந்த இடத்துல போய் இவர் போகிறார், ஆதவ் போய் கலந்துக்கிறாரு. போன உடனே அங்கே பத்திரிகையாளர்லாம் மைக் நீட்டுறாங்க. இந்த தாவேக்கா அந்த தற்குறி கும்பல் நம்ம சொல்கிறது இல்லைல்ல, இப்போ அவங்க வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ அவங்களை என்ன பேர் வச்சுருக்கேன்னா, அதாவது என்னென்னா ஆச்சரிய ஆகாச ஆகாவளி தற்குறிகள். ஆச்சரிய ஆகாச ஏன் ஆக மொத்தம் தற்குறி வந்து தான் முடிக்கிறீங்களே, தற்குறின்னு சொல்லாமல் பேசவே முடியாதா? இல்லைங்க, இவங்க வந்து என்ன ஆச்சரிய குறின்னு சொன்னாங்கல்ல,
ஆச்சரிய தற்குறின்னு வச்சுக்கலாமா இப்ப? அப்ப சின்னதா ஷார்ட்டா முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஏன் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம்? இல்லைங்க, இவங்க செய்யறது பூரா அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஏன்னா எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன பேசினாருன்னு சொல்ல வருவோம். அப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பார்க்குறவங்கக்கிட்டே நான் விட்டுறேன், நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணீங்க, சரிங்களா? அவர் பேசுகிறாரு, பத்திரிகைகளை மைக் நீட்டுறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஊழல் செய்யலாம், நல்லா கவனிங்க தம்பி, ஊழல் செய்யலாம், மக்களை சாகடிச்சிட்டு ஊழல் செய்யாதீங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக ஊழல் செய்யுங்க, தப்பே இல்லை. ஊழல் செய்கிறது தப்பே இல்லைங்க, ஆனால் மக்களை சாகடிச்சிட்டு ஊழல் பண்ணாதீங்க. என்ன கன்றாவி பேட்டிடா இது? கேட்க தோணுமா தோணாதா? ஊழல் செய்யலான்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் எந்த கட்சியில் இருக்கான்? தாவேக்காவில். தாவேக்காவுடைய முதல் ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சது? ஊழலுக்கு எதிரான கட்சி சொன்னாங்களா, சொல்லலையா? ஆனால் அதில் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கிறவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, ஊழல் பண்ணுங்க, ஊழல் செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் மக்களை சாகடிச்சு ஊழல் பண்ணாதீங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஊழல் பண்ணுங்க. ஏன் ஊழல் பண்ணுற எல்லாரும் தான் குடும்பத்தை காப்பாற்றானே பண்ணுறான். ஊழலையே ரொம்ப நேர்மையாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பார்த்தீங்களா? இது ஒரு இடத்துல பேசினார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, எப்பவுமே வந்து நாம் வந்து எல்லாத்தையும் சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறத தாண்டி எது சரி எது சரியில்லைன்னு நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும், அப்போ தான் மக்களுக்கு புரியும் அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் எங்கே புரிய வச்சிங்க? உங்கள் பார்வையில் என்னவா இருக்குது? ஆரம்பத்தில் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? திமுக அரசாங்கத்தை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் திமுக அரசாங்கத்தின் இன்னொரு அரசாங்கம் இருக்குது. இப்போ நம்ம மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. எங்கேயாவது ஒன்றிய அரசாங்கத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்களா? அப்போ எது சரி எது சரியில்லை நீ எப்படி புரிஞ்சுப்ப? அங்கே இந்த மாதிரியான ஆகாவளி பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி முத்தாய்ப்பாக சில முத்துக்களை அந்த டிவியில் கொட்டியிருக்காரு. அப்படி என்ன ஆதவ அர்ஜுனா பேசின விஷயங்கள் விமர்சனமாக மாறி இருக்குங்க? ஆமாங்க, இப்போ இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னாங்க, அதானே கரெக்டு? ஆமாம். ஊழலுக்கு எதிரான கட்சி 2 வருஷமாக இருக்குது. இப்போ அந்த கட்சியில் புதுமுகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதுமுகங்கள் யாராக இருக்கணும் நியாயப்படி பார்த்தா? உங்களுக்கு போஸ்டர் ஓட்டினவன், அதாவது விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவன், விஜய் பேனர் கட்டினவன், விஜய் பேரை வச்சுட்டு 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி 1500 வாங்கி கொண்டாடினவன், அன்னதானம் போட்டவன், பால் முட்டை சுண்டல் கொடுத்தவன், நோட்டு புக் கொடுத்தவன், வீட்டில் இருக்கிற காசெல்லாம் உரண்டி எடுத்துகிட்டு போய் உனக்காக வந்து காகிதமாக கிழிச்சு போட்டு கொண்டாடினவன், இவனை தானே நீங்கள் வந்து தலைவராக, இவனை தானே பொதுச் செயலாளராக, இவனை தானே நீங்கள் வந்து மாவட்ட செயலாளராக, நகர ஒன்றிய செயலாளராக மாற்றிருக்கணும். நியாயப்படி அவனுக்கான அங்கீகாரம் நீங்கள் கொடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ திடீர்னு மாற்றுக் கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சேர்ந்தா அப்போ உங்கள் கட்சியினுடைய கொள்கை அடிபட்டு போதா இல்லையா? உங்கள் கட்சி கொள்கை என்ன? ஊழலுக்கு எதிரானது. இப்போ செங்கோட்டையன் வந்து சேர்ந்துருக்காரு. அந்த ஊடகத்தில் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அவர் செங்கோட்டையன் வந்து சேர்ந்துருக்காரு, அவர் வந்து எப்படி வந்து சேர்ந்தார் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க அவர் வந்தார், நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவரை சேர்த்ததே நான் தான். நான் வந்து அவருக்கு எனக்கு அதிமுக இருக்கும்போதே எனக்கு பழக்கம், நான் முன்னாடியே அவர்கிட்ட நல்ல தொடர்பில் தான் இருந்தேன். அப்புறம் அதிமுகலேருந்து அவர் வந்து இடைநீக்கம் பண்ணப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அடிப்படை உறுப்பினர் நீக்கின பிறகு நான் தனியாக போய் ரகசியமாக சந்தித்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்டேன். அவர் வந்து அவர் வெள்ளை உடை போட்டிருக்காருல்ல, அவர் வெள்ளை மனசுக்கார். அவர் அந்த அர்த்தத்தில் அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. அவர் ரொம்ப நேர்மையாளர். அதனால அவர் இங்கே வாங்கன்னு சொன்னோடனே நம்ம கொள்கை பிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே சட்டை பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் வச்சுருக்காரு. ஜெயலலிதா ஊழல் குற்றவாளின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சில்ல, அப்போ அவர் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா, ஊழல் குற்றவாளி இல்லையான்னு கேட்குறாங்க நெறியாளர். நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் இல்லை, இது 2 தான் ஆப்ஷன் உங்களுக்கு. ஊழல் குற்றவாளியான்னு கேட்டால் இல்லைங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நீங்கள் விளக்கம் சொல்லணும். ஆமான்னு சொன்னால் அதோட விளக்கமே சொல்ல தேவையில்லை, முடிஞ்சிடுச்சிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா உடனே டக்குன்னு சொல்கிறார், ஆஹா சிக்கிட்டு வந்த கேள்வியில் நம்ம இப்போ என்னடா இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுன்னா, அந்த ஜம்ப் பண்ணி அது இன்னைக்கு 8 கால் பாய்ச்சலில் ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டக்குன்னு உடனே சொல்லிட்டார். சார் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குங்க, இது ஆதவோட ஸ்டேட்மெண்ட்டு. நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, அது என்ன பண்பாடுனா செத்து போனவங்கள விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்படின்னா அவர் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறாரா? இருங்க, அதுதான் ஊழல்வாதின்னு ஆதவ ஒத்துக்கல. அந்த அவங்களுடைய கேள்வி, நெறியாளர் கேள்வி, ஜெயலலிதா ஊழல்வாதியா இல்லையா, ஊழல் குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு, அது உண்மையா இல்லையா? ஏன்னா அந்த கட்சியிலேருந்து வந்தவரை நீங்கள் வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க, உங்கள் கட்சி கொள்கையே உடைபட்டு போயிடுச்சு, நீ இனிமேல் நீ பேசுவியா? அதுக்கு சொல்கிறாரு பதில்,
அவங்க செத்து போயிட்டதுனால நான் விமர்சிக்க மாட்டேன், விமர்சனம் பண்ண சொல்லலை. இதனால தான் இதுங்களை ஆகாவளி தற்குறின்னு சொல்கிறோம், ஆச்சரிய தற்குறின்னு சொல்கிறோம். விமர்சனம் கேட்கல, பண்ணது உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறது ஆமாவா இல்லையா. அவர் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை அது ஒரு மரபு இல்லை, பண்பாடு இல்லை. எனக்கு அந்த பண்பாடு இல்லை. எந்த பண்பாடு? எஸ்கேப் ஆகி நான் ஓடுவேன், 8 கால் பாய்ச்சல தப்பிச்சு ஓடுவேன், ஏடா கூடமா கேள்வி கேட்ட நீ மாட்டிட்டியம்மா நீ அப்படின்னு அர்த்தம். இது முதல் பாலே இதுதான். செங்கோட்டையன் உள்ளே வந்த கதை தான் ஆரம்பிக்குது அந்த பேட்டி. அப்படியே படிப்படியாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் செங்கோட்டையன் நேர்மையாளர்ன்றார். அங்கே தான் நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, இடிக்குது. அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது உதிரி பாகங்கள் வாங்கிய வழக்கு அவர் மேலே இருக்கு. ஆச்சாத்தியம் அப்புறம் இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல்வாதி இல்லைன்னு சொன்னார் இல்லையா அவரு. ஊழல் குற்றச்சாட்டு வந்து அவர் மீது வந்து 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்யப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. அதிமுக அமைச்சர் எல்லாரும் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்கு வந்துச்சு, அம்மையார் தண்டிக்கப்பட்டாங்க, இன்னும் பல பேர் மீது வழக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் தனி ட்ராக்கு. செங்கோட்டையனை இவ்வளோ க்ளீன் ஹேண்டாக கொடுப்பதனுடைய நோக்கம். அதை தாண்டி அம்மையார் காலத்தில் அவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கார். வாச்சாத்தி வழக்கு நடுநடுங்குகிற விஷயம். அது பெண்களை அவ்வளவு பாலியல் ரீதியாக துன்புறுத்தினது ஒரு பெண் முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில். அந்த கொடுமை நடந்ததுக்கு உறுதுணையாக இருந்தது இதே செங்கோட்டையன். அதை கேஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அவங்கள கார் ஏற்றியோ லாரி ஏற்றியோ கொல்லுன்னு உத்தரவு போட்டவர் கம்யூனிஸ்ட் சண்முகம். ஆமாம், இப்போ கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கார் அவரை. அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் கல்ச்சர்லாம் கிடையாது. அப்போ அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக அதை வந்து டெலிஃபோன் அந்த ஆப்ரேட்டர்கள் வந்து அதை கேட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ அந்த ஆடியோலாம் வெளியே வந்தது. அப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்படிப்பட்ட மனிதருக்கு க்ளீன் ஷீட் கொடுக்குறாரு. அப்போ செங்கோட்டையன் சைலண்ட் வில்லன் சொல்ல வரீங்களா? சைலண்ட் வில்லன்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே வில்லன் தாங்க. அவரால் பாதிக்கப்பட்டவங்களாம் யார்? தோப்பு வெங்கடேசன் யார்? ஜெயலலிதா வந்து செங்கோட்டையனை வேறு ஒரு பர்சனல் ரீசன்னால கட்சியிலேருந்து ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சு மந்திரி பதவியை பிடுங்கி மாவட்ட செயலர் பதவியை பிடுங்கி டம்மியாக்கி உட்கார வச்சப்ப தோப்பு வெங்கடாசலத்தை முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க, மந்திரியாக்குறாங்க. எதனால? அவரை அதுக்கப்புறம் இவர் காலி பண்றாரு. எத்தனை பேர் இப்ப முத்துசாமி அங்கிருந்து ஏன் வெளியே போனார்? யாரால வெளியே போனார்? இப்ப திமுக அமைச்சரா இருக்காரு. யாரால வெளியே போனாரு? செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தில் யார் தொல்லை கொடுத்தா? இவர் வந்து அப்படியே ரொம்ப கிளீன் ஆனலாம் கிடையாதுங்க. செங்கோட்டையின் மீதும் பல பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குங்க. ஏன்னா 77 வயசு ஆகுது. 25 வயசு அந்த கட்சிக்குள்ள வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 8-9 முறை அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அந்த 9 முறையும் 5 ஆண்டுகள் கணக்கு போட்டுங்க. அத்தனை வருஷமும் அங்க யாரோ 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்க இந்த முறை நமக்கு சீட்டு கிடைச்சிடாதா, இந்த முறை யங்ஸ்டர் கொடுத்துட மாட்டாங்களா, இந்த முறை ஏன்னா ரிட்டையர்டு கேஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. ரஜினிகாந்த் பாணியில் சொல்லணும்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. இடத்த விட்டுட்டு அகராம அங்கேயே உட்காந்துட்டு இருக்க கேரக்டரு. அதிமுகவில் ஒரு துரைமுருகன் வச்சிங்களேன், அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்க. அந்த அடிப்படையில் நீ சீட்டை தேய்ச்சிக்கிட்டே இருந்த. இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. எடப்பாடி பார்த்தாரு, இதுதான் சான்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்டை க்ளீன் பண்ணிட்டு புது ஆட்களை போட்டுருவோன்னு இவரை டம்மி பண்ண உடனே இவர் போஸ்ட் ஆளெல்லாம் போட்டார். அப்படிப்பட்டவரை க்ளீன் ஹேண்டுன்னு சொல்ற. அப்போ உன் நோக்கம் என்ன, உன் கொள்கை என்ன? அப்புறம் சொல்றாரு மணல் கடத்தலை வந்து மணல் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு, அரசாங்கம் வந்து அதை கையில் எடுத்து அரசுக்கு பெரிய வருவாய் ஏற்படுத்தலாம், திருட்டை தடுக்கலாம், கனிம வளங்களை அரசே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பல திட்டங்களை வச்சிருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்கள் திட்டம் என்னவா இருக்கு? எது தடை செய்யப்பட்டுச்சோ, பாலாற்றில் மணல் கொள்ளை நடந்ததுன்னு இவங்க யார், நம்ம விஜய் வந்து ஒரு அந்த காஞ்சிபுரத்தில் சொல்றாரு, 7830 கோடி என்னமோ சொன்னார், பெரிய தொகை கொள்ளையடிக்கப்படுதுன்னாரு. அவருக்கு வந்து அந்த எழுதி கொடுத்தான் பாருங்க, எவனோ ஒரு ஈடி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அந்த கேஸ்னார். அந்த கேஸே உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் செருப்பால் அடிச்சு விரட்டப்பட்ட கேஸ். ஏன்னா அது ஆதாரம் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அடிப்படையில் திமுக மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, நாம திமுக சாதகமான ஆட்கள் இல்லைங்க. ஆனால் உண்மை என்னமோ அதுதானே சொல்லுவோம். 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அப்போ மணல் கொள்ளை அதிகமாக இருந்தது, மணல் ரேட்லாம் தாறுமாறாக ஏறுதுன்னு சொன்னோடனே பாலாற்றில் மணல் எடுப்பதை தடுப்பதற்காக ஜீவோ போட்டாங்க. இன்னைக்கும் இருக்கு, 13லயே போட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு புடி மண் அங்கே எடுக்க முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயலலிதா போட்ட ஜியோ, அதாவது மணல் எடுக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா போட்ட தடையை தாவேக்கு ஆட்சிக்கு வந்தா நாங்கள் அதை உடச்சி திருப்பி மணல் அல்ல கொள்ளடி போடுறது தான் அர்த்தம் அப்படின்னு ஆதோ சொல்றாருன்னு சொல்றீங்களா?
கொள்ளடிப்போன்றது அர்த்தம். அது எப்படி சொல்றாரு? அரசாங்கத்தின் மூலமாவே நாங்க அதை செய்வோம், எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கொண்டாடுவோம்னு சொல்றது தான் இதோட அர்த்தம். அப்படின்னா இதுலலாம் லாபம் பார்க்க முடியும்னு அர்த்தமா? ரெவென்யூ பார்க்க அதை விட அயோக்கியத்தனம் ஒன்று சொன்னார். அதுதான் அயோக்கியத்தனோட உச்சம். ஏங்க ஒரு கலெக்டர் சரக்கு விற்கலாமாங்க? அயோக்கியத்தனமா இல்லையா? தப்பா இல்லையா? இதுக்கு தான் அவர் கலெக்டருக்கு வந்திருக்காரா? அரசு ஏங்க சரக்கு விற்குது? உடனே வந்து நெறியாளர் கேட்குறாங்க, ஓ அப்படியா, அப்பனா பூரண மதுவிலக்கா உங்களுடைய கட்சி கொள்கைன்னு கேட்டாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? ஓ அப்பனா உங்கள் கட்சி கொள்கை வந்து பூரண மதுவிலக்கான்னு கேட்பீங்க. அதே மாதிரி கேட்டவுடனே பதறிட்டார். அப்படி இல்லைங்க, அரசு விற்கிறது தாங்க தப்பு. அப்போ தனியார் விற்கணுங்கிறாரா? அந்த கேள்வி வருது இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா? அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா அரசு இப்போ வந்து அரசு கிட்ட வருவாய் 30,000 கோடிக்கு மேல அதுல வருவாய் வருது. அதை தனியாருக்கு கொடுத்து விட்டால், தாரை வார்த்து விட்டால் பல கோடிகளை லாபம் பார்க்கலாம். இது வந்து வியாபாரிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வகையில இந்த தாவேகா கட்சிக்கு விசிகாவிலிருந்து தாவேகாக்கு வந்த பிறகு தாவேகா கட்சியில 100 கோடி ரூபாய்க்கு மேல ஆதவ் செலவு பண்ணதாக சொல்லப்படுது. ஒரு தகவல், அவங்க பாணியிலே சொல்றேன், நான் தாவேகா கும்பல் பாணியிலே சொல்றேன். தகவல் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காராம். ஒருத்தன் சும்மா செலவு பண்ணுவானாங்க? 100 கோடி ரூபாய் செலவு பண்றான்னா நீ எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிப்பதற்கு திட்டம் வைக்கிற? விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு, ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ண திட்டமிடுற. அதனால தான் விஜயை கொலைக்கேசரி கொண்டாந்து விட்டுருக்க. இதோட விட்டா பரவாயில்ல, சரக்கு ஏன் தனியாருக்கு கொடுப்போன்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். அதை ஏன் சொன்னாருன்னா, இந்த இடத்துல தான் கை கோர்க்கிறார். இட்டுன்னு போறவர் இருக்காருல்ல ஒருத்தர் அந்த கட்சியில, புஷி ஆனந்த். ஆமா, கரெக்டா சொல்றீங்க தம்பி. நீங்க போன இன்டர்வியூல அவர் தான் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி, நான் நக்கல்லாம் பண்ணலங்க, அவர் சொன்னதை சொன்னங்க. நீங்க என்னை கோத்து விடு. புஷி ஆனந்தோட பூர்வீகம் பாண்டிச்சேரி. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அன்பான வேண்டுகோள், டிஸ்க்ளைமர் போட்டுங்க. இட்டுன்னு போறது தான் நான் சொன்ன. தம்பி கிண்டல் அடிக்கிறார், நான் பொறுப்பு இல்லை இதற்கு. நான் நிர்வாகம் பொறுப்பு. அவர் பாண்டிச்சேரி பூர்வீகம். சரி, பாண்டிச்சேரி பூர்வீகம். பாண்டிச்சேரியில பூர்வீகமா எது சரக்கடை வைக்கிறாரு? இல்ல நீங்க ஆமா தம்பி, நீங்க சொன்னீங்க. இப்ப உங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வருது, அவர் சரக்கு விக்கிறார். இல்ல உண்மை. அப்படியா? உண்மை. நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நீங்க பாயிண்ட்ல வந்துட்டீங்க தம்பி. பூர்வீகம் பாண்டிச்சேரி. பூர்வீகம் பாண்டிச்சேரி. பூர்வீகமா என்ன ஃபேமிலி? தொழில் அவரு சரக்கு விக்கிறது. சரக்கு கடை வச்சிருக்காரு, சரக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு, சரக்கு விக்கிறாரு. அங்க அவருக்கு சொந்தமா 2-3 கடைகள் இருக்கு, பார்கள்லாம் இருக்கு. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க தம்பி. நீங்க இட்டுன்னு போறவர் வந்து அது அதோட ஃபேமஸ். அங்க அவர் இங்க சரக்கு விற்கிற விஷயம் ஆதவுக்கு தெரியும்ல, நமக்கே தெரியுது, ஆதவுக்கு தெரியாதா? அந்த அடிப்படையில் இங்க தனியாருக்கு மயமாக்குவதற்கு ஒரு தேன் தடவி விஷம் கொடுக்குற வேலை இது. யாருக்கு? புஷி ஆனந்துக்கு. அவ்வளவுதான். அவரை கையில் எடுக்கிறாருல்ல, பாத்தியா உனக்காக நான் வந்து அங்க போய் பேசுறேன், அந்த சேனல்ல உட்காந்து உனக்கு பேசியிருக்கேன் பாத்தியா. இது விஜய் இந்த இன்டர்வியூ பார்த்தா என்ன நினைப்பாரு? ஏன்டா என் ஆட்சியில டாஸ்மார்க்கை தனியார் கூடுவேன், ஜெயலலிதா ஜிஓ போட்டு பாஸ் பண்ணி மணலில் தடை போட்டிருக்காங்க, அதை நாங்கள் அரசு உடைமையாக எடுத்து நாங்கள் லாபம் பார்ப்போம்னு சொல்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம்? என்ன மக்கள்கிட்ட கோத்து விட்றியா? மற்ற எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கிட்ட என்ன கோத்து விட்றியா அப்படின்னு விஜய் ஆதவ அர்ஜுனா மேலே அம்பு விட மாட்டாரா? நல்ல அம்பு விடுவார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விட மாட்டார். அயோக்கிய பயலே, இவ்வளோ திட்டங்கள் மூலமாக இவ்வளோ பணம் எடுக்க முடியுமா? நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்லுவார். ஒன்றுமே இல்லாத ஒரு படம், கடைசி படம் ஒன்று எடுத்திருக்காரு ஜனநாயகன்னு. அதில் வந்து மலேசியாவில் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஏங்க ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில நிமிடங்கள் வரக்கூடிய விளம்பரத்திற்கு மினிமம் பேக்கேஜ், மினிமம் காஸ்ட்டு 50,000 ரிங்கெட்டு, 50,000 வெள்ளி அப்படின்னா இந்திய மதிப்பில் 10.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே. அப்போ எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ பணம் அடிக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட விஜய் வந்து ஆதவ கொள்ளடிக்க விட்டுருவாரா? அது மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் நடத்தக்கூடியவங்க தானே லாபம் பார்ப்பாங்க. அதில் விஜய்க்கு எப்படி பங்கு? இல்லையே, ஷேர் தானங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் வருகிற வருமானத்தை விஜய் எடுத்துக்கொள்வதற்கு தான் அந்த 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 ஷோவே ஒத்துக்கிட்டார். இல்லைன்னா ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போயிடுவாரு. இங்கே பண்ணுவார்ல, நேரு ஸ்டேடியத்தில் ஏதோ கல்லூரியில் பண்ணுவார்ல, மாதிரி பண்ணிட்டு போயிடுவாரு. அங்கே ஷோ ஏன் பண்ணுறாங்க? மீட் அண்ட் கிரீட்னு ஒன்று வச்சுருக்காங்க. சந்திக்கலாம், பணம் கட்டினீங்கன்னா அவரோட சேர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு பெரிய பணம் வசூல் பண்ணுறாங்க. அதெல்லாம் தனியாக சொல்கிறாங்க அந்த நிறுவனம். அப்போ விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் கொள்ளடிப்பாங்கன்னா எந்த இடத்துலையும் விஜய் ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து அவர் காசை இது வரைக்கும் செலவு பண்ணதே கிடையாது. ஒத்த பைசா அவர் செலவு பண்ணதில்லை. எல்லாம் ஸ்பான்சரில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி மலேசியா விஷயத்தை விட்டுருவாரு, இல்லை ஆதவ் சொல்கிற மாதிரி சம்பாதிக்க விட்டுருவாரா? இது விஷயம் இல்லை. அவர் பேசினார். நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நிர்வாகம் பொறுப்பு இல்லைங்க,
தம்பி தான் நம்புறாரு. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் கூட இருந்தால் எப்படி வருவீங்க? இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் வந்து இலவசுக்கு எதிரானவர்கள் இல்லைன்றார். ஆனால் டூ வீலர் வீடு விஜய் பேசும்போது காஞ்சிபுரம் விஷயத்தில் பாயிண்ட் வரீங்களா தம்பி? அப்போ இது என்னது இது? ஆனால் அதுக்கு தான் தெளிவாக சொன்னார் விஜய், இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்ல, ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு. நீயா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சவன் பிஸ்தா. அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுவே இதே கும்பல் அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், இந்த கட்சியில் அருண்ராஜ்னு ஒருத்தர் சேர்ந்திருக்கார், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தார்ல, அவர் வந்து அன்னைக்கு வந்து அந்த பொதுக்குழு என்ன சொல்கிறாருன்னா, 1000 ரூபாய் மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகை இருக்குல்ல, அந்த உரிமை தொகை வாங்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு பேசினார் அருண்ராஜ். ஆனால் இந்த ஆகாவளி தற்குறி என்ன பேசுது, ஆகாச தற்குறி, நீ வந்து உரிமை தொகை வந்து இலவசம்னு ஏன் நினைக்கிற? அது உனக்கான காசு, நீ கட்டுறல வரி, அதுலேருந்து கிடைக்கிற காசு அப்படின்னு இவர் பேசுகிறார். யார்? மேலாண்மை பொதுச் செயலாளர்ன்றவர். ஆனால் இவங்க கட்சியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அங்கே பாட்டு பாடுறாங்க, இலவசங்கள் வேண்டாம், மகளிர் உதவித்தொகை வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம்னு பாட்டு பாடுறாங்க. என்னடா கொள்கை உங்களுக்கு, கன்றாவி கொள்கை? எதிரையும் உண்மையாக இருக்க மாட்டீங்களாடா? உருப்படியாக ஒரு விஷயத்த பேச மாட்டீங்களா? எல்லாத்துலேயும் பொய்யா, எதுலேயுமே ஒரு உண்மை இல்லைங்க. எல்லாம் மாற்றி நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, அவர் ஒன்று பேசுகிறாரு, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, கட்சிக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணப்படாத தனித்தனியாக இருக்கிற தீவுகள், நெறிப்படுத்தல, ஒழுங்குபடுத்தப்படாத, இன்னும் என்னென்னலாம் படுத்தப்படாத, கடைசியில் நம்மளை படுத்தி எடுக்கிற. ஆனால் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாலும் அதுலேருந்து கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுட்டு குத்தமாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு தாவேக்கா தொண்டர்கள் உங்களை நினைப்பாங்கல்ல. நான் குத்தமாக அது போகிற போக்கில் வருந்து உழுதுங்க எல்லாமே. அவர் தானே அங்கே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தாவேக்காவுக்கு வருவதற்கு முன்பாக விசிகால இருக்கும்போது ஒரு இடத்துல பேசியிருக்காரு. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்தவுடனே நேராக வந்து அப்படியே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? அரசியல் தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னா எம்ஜிஆர் சும்மா வந்துட்டாரா? அவர் முன்னாடியே அண்ணா கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாரு, அப்புறம் அரசியலில் இருந்தார், அதுக்கப்புறம் தானங்க வந்தார். இப்போ நேராக வந்தவுடனே முதலமைச்சர் ஆயிருமான்னு விசிகாலருக்கு பேசினா அதே வாய் தேவேந்திரன் கேட்ட கேள்வியில் நம்ம தம்பி கேட்டால கோத்து விட்டான்ல, அவன் பயங்கர உங்களை விட மோசமானவன், கோத்து விட்டான்ல, அந்த தம்பி கேட்ட கேள்வியில் இது போய் மாட்டிக்கிச்சு, அங்கே சிக்கி சின்னவனமாயிட்டு இருக்கு, இந்த வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டி. அந்த கேள்வி அந்த வாய் இங்கே விசிகாலேருந்து தாவேக்காக்கு வந்தவுடனே நேராக வந்தோடனே முதலமைச்சர் பனையூரில் ஏறினாருன்னா நேராக கோட்டையில் உட்காந்துருவார். அப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களாம். மக்கள் வந்து அப்படியே 26%, 30%, 50% மக்கள் செல்வாக்கு குவிதான். அப்போ ஸ்கோர் பண்ணது ஆதவ அர்ஜுனாவா ஆங்கர் தேவேந்திரனா? அதில் என் தம்பி தேவேந்திரன், அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. இங்கே வந்து ஆமாம், இந்த தொலைக்காட்சியிலையும் அசோகவர்த்தனி வந்து ஒரு 2 கேள்வி எக்ஸ்ட்ரா போட்டாங்க. சரி, பதில் சொல்ல முடியல அவரால். ஆனால் என்னன்னா இது எதோ ஸ்கிரிப்டட் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு வந்து. அப்போ தேவேந்திர அளவுக்குலாம் கிடையாது. தேவேந்திரன் தான் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல். ஆமாம், தேவேந்திரன் வந்து விட்டாரு. தேவேந்திரன் கிட்டலாம் போய் ஆதவ் பேட்டிக்கு போக மாட்டார், வச்சு செஞ்சிருவான். ஆமாம், என் தம்பி வந்து சீமானையும் ஓட விடுறான், ஆதவையும் அடிச்சு விரட்டுறான், இவங்க கூப்பிட்டு அடிக்கிறான். பிரச்சனை என்னன்னா, சீமானாவது வந்து களத்துக்கு வராமல் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இவன் ஜம்ப் பண்ணி போகும்போது அவர் எகிரி ஓடிடுவார். இவன் கூட்டத்தில் மாட்டிக்கிறார் ஆதவ். வா உட்காருன்னு பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே மெதுவாக பேசி தப்பிச்சு போக முடியாது வச்சு அடிக்கிறான். இப்போ அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? கட் பண்ணி கரெக்டாக கிளிப்பிங் போட்டு அடிக்கிறான். தேவேந்திரன் சும்மாவே என்ன லாக் பண்ணுவான், யோசிச்சு பாருங்க. அவர்லாம் கிடைச்சா சும்மாவே ஆடுறவன் சலங்கை கட்டினா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள். அது ஓகே, ஆதவ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு இருக்காரா? போகிற போக்கில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பிரிட்ஜில் போய் நம்ம எட்டி பார்க்குறோம், எல்லாரும் இன்னொருத்தன் போகிறவன் எட்டி பார்ப்பான், ஒரு 4 பேர் எட்டி பார்ப்பான். 4 பேர் எட்டி பார்த்தா 2 வீலர் நிற்கும், டக்குன்னு ஒரு 2 வீலர் நின்னா போதும், வாட் சர் நிற்கும். என்ன பார்க்குறான், எதுக்கு பார்க்குறான்னு எவனுக்குமே தெரியாது. தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஒருத்தன் ஓடுவான், திருடன் கத்திட்டு ஓடுறான்னு வச்சிங்களேன், இவன் தான் திருடனாக இருப்பான். இவன் கத்திட்டு ஓடும்போது கூட 4 பேர் திருடன் ஓடுவானுங்க. திருடினவன் கத்தினவன் நின்றுவான். ஒரு கட்டத்தில் ஓடுறவன் ஓடிக்கிட்டே இருப்பான். யார் திருடன் தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி போகிற போக்கில் அந்த பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்கிறார் ஆதவ். இது ஏன் உதாரணம் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் தான் இன்னும் 2 அமைச்சர்கள் வரப்போகிறாங்க, திமுக அமைச்சர்கள், இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் தாவேக்காக்கி நோக்கி வராங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையா? இல்லைங்க, அவர் சொன்னாருங்க, போக மாட்டாரே அவர். இல்லைங்க, ஏற்றி விடுறதுங்க. புரியலையா உங்களுக்கு? இவன் திருடன் கதைங்க, இது திருடன். இவன் திருடன் கத்திட்டு போனால் எல்லாரும் முன்னாடியே ஓடுவாங்கன்ட்டு. இப்போ திமுகவில் எல்லாரும் மேலேயும் சந்தேக பார்வை வரும்.
ஆதவ் பெரிய பணம் வச்சுருக்கான், மாமனார் சொத்து நிறைய வச்சுருக்கான், மாமனார்கிட்ட ஜீவனாம்சம் வந்து நிறைய வச்சுருக்கான், எத்தனையோ கோடி கொடுத்து ஆளை விலைக்கு வாங்குறான் போல இருக்கு, நீயா இருக்குமா, இவனா இருக்குமா, அவனா இருக்குமான்னு மந்திரிகளுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாக்கலாம். கலக வேலை செய்யுது, அழுகுனி ஆட்டம்னு சொல்லுவாங்க இதை. அதானே அது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சிருக்கிற நீரோடையில் கல் அடிக்கிற மாதிரி கலக்கி விட்டுட்டோம்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியாதுன்ட்டு நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னுடைய பாணிக்கே நான் வரேன், உன்னுடைய பாணிக்கே வரேன். நீங்கள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? ஊழல் ஒழிக்க. திமுக மீது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து 2 பேர் வராங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் ஊழல்வாதி தான் இங்கே வந்திருக்காரு. வந்தவொடனே அம்மா ஜெயலலிதா போட்டா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சும்மா வைக்கல. அவரு இங்கே சேர்ந்த உடனே செங்கோட்டையனை தான் சொல்கிறேன். இங்கே வந்து சேர்ந்த உடனே இங்கே இருந்த கும்பலை ஆதவ அர்ஜுனால் ஆரம்பிச்சு நிர்மல்குமார் ஆரம்பிச்சு ஒரு டீமையே கூட்டி எங்கே போனாருங்க? அம்மையார் எம்ஜிஆர் சமாதிக்கு எங்கே போனாரு? ஜெயலலிதா சமாதிக்கு போனாரு. ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளின்னு முத்திரை குத்தப்பட்டவர், தீர்ப்பளிக்கப்பட்டவர். செத்து போயிட்டதுனால ஜெயிலுக்கு போல அவங்க. அங்கே போயிட்டீங்களா? நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 2 அமைச்சர்கள் வராங்கன்னே வச்சுப்போம். உங்கள் பாணிக்கே வரேன், ஆதவ் பாணிக்கே நான் வரேன், அமைச்சர்களே வராங்க. ஏன்னா நீங்கள் தான் சமத்துவம் பேணுவீங்கல்ல. எந்த போட்டாவோனா நீங்கள் வச்சுக்கலாம், யார் போட்டாவோனாலும். புரியுதுங்களா? அப்போ கருணாநிதியினுடைய வழித்தோன்றலாக வந்து ஸ்டாலினுடைய அரசியலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு வருகிற 2 அமைச்சர்கள் இங்கே வந்த உடனே பாக்கெட்டில் யார் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க? விஜய் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, கருணாநிதி ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? ஆதவை கூட்டிகிட்டு எங்கே போவாங்க? கருணாநிதி சமாதிக்கு போவாங்க. காரி துப்ப மாட்டாங்களாங்க? என்ன கொள்கை இது? இது வந்து அரசியல் கட்சியா சீட்டு கம்பெனியாங்க இது? இப்போ குழுக்கள் செட்டு முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்த செட்டுக்கு ஆள் சேரு, அப்படிதானங்க இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். நீ எந்த கட்சியில் வேணா வா, ஆனால் இங்கே வந்த உடனே எங்கள் கட்சியினுடைய கொள்கைப்படி தான் நீ இருக்கணும். இப்போ செங்கோட்டையனே பெரிய துரோகியா இருக்காரு, நம்பர் 1 துரோகியா மாறிட்டார். எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்றாரு. நானும் அதை தான் சொல்றேன். ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து துரோகி, நம்பர் 1 துரோகி செங்கோட்டையன் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏங்க உங்களுக்கான கொள்கை என்ன, உங்களுக்கான தீர்மானம் என்ன? சார் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணா போங்க சார், உங்கள் விருப்பம் சார், நீங்கள் யாருக்கிட்ட வேணா இருங்க சார், தப்பே கிடையாது சார். ஆனால் நீங்கள் போகும்போது அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கணும். அந்த கட்சி தலைவர் யார்? விஜய் தான். அரசியலே தெரியலனா கூட அவர் தான் தலைவர். அப்போ அவரை தான் நீ தலைவரை ஏற்றுக்கணும். 77 வயசு ஆகுது உனக்கு, 50 வருஷ அனுபவம் உள்ளவர், சின்ன பையன், பொடியன் உன் கணக்கில். அரசியலில் குழந்தை 2 வருஷம் தான் ஆகுது, குழந்தை பிறந்து, அரசியல் குழந்தை பிறந்து, தாவேக்கா பிறந்து. அந்த குழந்தைய தான் நீ தலைவனை ஏற்றுக்கிட்டு இருக்க. அது மோண்டாலும் பேண்டாலும் நீ தான் துடைக்கணும். அப்போ அது போட்டால் தான் நீ வைக்கணும். ஆனால் துண்டே தோல்ல போட்டுக்கலே செய்தியாளர் சந்திப்பில். நீ துண்டை மட்டுமா தோல்ல போட்டுக்கல, பாக்கெட்டில் ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்கிற, பின்னாடி என்ன வச்சிருக்கிற? உன்னுடைய பேனரில் எம்ஜிஆர் போட்டோ வைக்கிற, ஜெயலலிதா போட்டோ வைக்கிற. இன்னைக்கு ஒரு கார்த்திகை தீப திருநாள்னு ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு டிசைன் பார்த்தேன். அதுலேயும் பார்த்தா பின்னாடி வந்து அண்ணா வச்சிருக்காரு, எம்ஜிஆர் வச்சுக்கிற அப்போ உனக்கு கோபியில் வெறும் விஜய் போட்டோ மட்டும் வச்சு ஓட்டு கேட்பதிலோ அல்லது ஓட்டு பெறுவோம் என்பதிலோ பயம் இருக்கு. செங்கோட்டையன் பயப்படுறாரு, தான் துரோகி என்பதை அவர் உணர்ந்துட்டாரு. ஆனாலும் உணர்ந்தாலும் வெளியில் வர முடியல. அவர் துரோகின்னு தெரிஞ்சிடுச்சு அவருக்கு. மக்களை ஏமாத்த பார்க்குறாரு. கோபியை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் நம்மகிட்ட தான் இருக்காரு, பாத்தியா தலைவர் போட்டோ வச்சுக்கிறாரு, புரட்சி தலைவர் போட்டோ தான் இருக்குதுப்பா, அம்மா போட்டோ தான்ப்பா இருக்கு, அது யாருப்பா ஒருத்தன், அவன் நடிகன் போட்டோ, சரி ஓகே, எல்லாம் முடிவெற்ற கடையில் கூட இருக்குங்க போட்டோ, அதனால் அவன் கட்சியில் சேர்ந்தான்னு அர்த்தமாயிடுமா? அப்படிதான் நினைப்பாங்க. தேர்தல் வரும்போது ஓட்டு போடும்போது தான் தெரியும் உனக்கு விழுந்துதா இல்லை ரெட்டலைக்கு விழுந்துச்சான்ட்டு. ஆக பெரிய துரோகின்னு எடப்பாடி சொன்னதில் தப்பே இல்லை. எனக்கு எடப்பாடி மீது இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கும். ஆனால் செங்கோட்டையன் விஷயத்தில் அவர் வந்து செஞ்சது சரி. தலைமைக்கு எதிராக யார் முடிவெடுத்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், இதுதான் சரியான, நீ உனக்கு வேலைக்கு ஆகாது வெளியே போன்னு சொல்லி துரத்தி விடுறது தான். அப்போ அவர் அமைதியாவது இருந்திருக்கணும் வெளியில் வந்தவர். இப்போ கேசி பழனிசாமி இல்லையா, எவ்வளோ இதுக்கு முன்னாடி எப்போ அவர் வெளியில் வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் விசுவாசி, நான் ஜெயலலிதாவுடைய விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றிணைப்போன்னு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பேசுனீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? சமீபத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தினுடைய இயக்குனர்னு சுந்தர்சி அறிவிச்சாங்க. கமலஹாசன் ஒரு பக்கம், நடுவில் சுந்தர்சி நிற்கிறார், இந்த பக்கம் வந்து ரஜினிகாந்த், நடுவில் சுந்தர்சி நிற்கிறாரு. 2 பேரையும் வந்து இல்லை கமலஹாசன் நடுவில் இருந்தார், 2 பேரும் இழுத்து பிடிச்சிருந்தார் கமல்.
இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து சுந்தர்சி, ரைட் ஹேண்டில் ரஜினிகாந்த். இவர் தான் டைரக்டர்னு சொல்லி மாலைலாம் மாற்றிக்கிட்டாங்க, பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த போஸ்டர் ஓட்டின ஈரங்காயத்துக்குள்ளே சுந்தர்சி ஓடி போயிட்டார். அந்த மாதிரி கட்சியை ஒன்றுங்கிணைப்போம், கெடு 10 நாள் கெடுன்னு சொல்லிவிட்டு 10வது நாள் நீ போய் வேற எங்கேயோ போய் சேர்றிய. உன்னை விட துரோகி லிஸ்ட்டில் வேற யார் இருக்கா? இப்போ எடப்பாடி நீ துரோகின்னு சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? எடப்பாடி துரோகி தான். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பாத்திரமா இருந்த சசிகலாவுடைய நம்பிக்கை பெற்று சசிகலாவால் முதல்வர் பதவி ஏலம் எடுத்தவர். அந்த இடத்துல கூட அவரை நம்ம அந்த கணக்கில் எடுக்க முடியாது. அவர் கட்சி தலைவர், இப்போ பொதுச் செயலாளர், அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, எல்லா கட்ஸ் இருக்கு. அதை அழகா செஞ்சார், செங்கோட்டையனை விரட்டி விட்டார். நீங்க உண்மையிலேயே அதிமுக மீது அக்கறை இருந்தா தனியா நின்று போராடி இருக்கணும். அது செய்யல உங்களுக்கு. அப்போ இது எல்லாமே அந்த பேட்டியில் வருது. அந்த பேட்டியில் சொல்லும்போது அவர் ரொம்ப க்ளீன் ஹேண்டு, நேர்மையாளர், எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வரீங்கன்னா, சுரண்டல் லாட்டரியை திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா? ஆசை அதாங்க, இவருடைய நோக்கம் அதுதான். எப்படி மணலை வந்து நாங்கள் திருப்பி எடுக்கிறோம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த விஷயங்கள் எடுக்கிறோம்னு சொல்கிறோமோ, இது எல்லாவற்றும் அவருடைய நேர்மை அதில் வெளிப்பட்டு போச்சு. அதனால தான் அவர் அம்பலப்பட்டு நிற்கிறாருன்னு சொல்கிறேன். உங்கள் கொள்கை இல்லைன்னு சொல்ல வர ரீசன் அதுதான். இந்த வாய் தொடர்ந்து பல பேட்டிகள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது மாதிரி பேசினாலே போதுங்க, வேற யாரும் விஜய் காலி பண்ண தேவையில்லை. இந்த ஒரு வாய் போதும். எந்த வாய்னா ஆதவ் வாய் போதும், தாவேக்காவை ஒட்டுமொத்தமாக காலி பண்ண முடியும். ஓகேவா? ஆது பேசுனது பூரா தப்பு, ஆது நடந்துக்கிறது எல்லாமே தப்பு, ஆது விஜயை காலி பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை, ஆது அர்ஜுனா பேசின விஷயங்கள்னு வச்சுட்டு நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. 2026 தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.